இது நம்ம டிகே சேனல். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா காளான் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளானை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். கறிவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கறி மசால் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண காளானை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான் தண்ணி விடும், அதனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் வெந்துருச்சு. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய காளான் கிரேவி ரெடி. இந்த கிரேவி தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.